விக்கெட் கீப்பராக கேஎல் ராகுலுக்கு கிடைச்ச முதல் போட்டியில் 100 அடிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த 100 இந்தியன் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு டீன் எல்கர் கொஞ்சமும் விடலை. இந்தியா ஆல் அவுட் ஆனாங்க. உடனே ஏடன் மார்கரம் டீன் எல்கர் உள்ளே வராங்க. எல்கர் செம்ம அடி அடிக்கிறார். அடிச்சுட்டு இன்றைக்கி கேஎல் ராகுல் அடித்த 100 பெஸ்ட்டாக, நான் அடித்த 100 பெஸ்ட்டானு வாங்க சோடி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாரு. இப்போது எது பெஸ்ட்டு 100 அப்படிங்கிற டிபேட் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, என்னங்க நல்லா ஸ்கோர் அடிச்சிருக்கிறாங்க இந்த பிச்சில். இது என்ன இந்தியன் பவுலர்ஸ் என்ன பவுலிங் பண்ணியிருக்கிறாங்க, என்ன பண்ணாங்க? சிராஜ் பும்ராலாம் இருக்காங்க, பிரசித் கிருஷ்ணா இது ஓவர்சீஸ் தானே, என்ன ஸ்பின்னர் அவரு என்ன பண்ணாங்க? இது சரியா போடலையா இல்லையா, என்ன அவங்க நல்லா விளையாண்டாங்களா அப்படிங்கிற கோவம் குழப்பம் எல்லாருக்கும் ஸ்கூல் காலேஜ் விட்டு ஆஃபீஸ் விட்டு வரவங்களுக்கு இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக மேட்ச் பார்த்தவங்க பார்க்காதவங்க ஹைலைட்ஸ் இருக்கிறவங்க பார்க்க போகிறவங்க எல்லாருக்குமான ஒரு வீடியோவும் தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மேட்ச் பார்த்த ஃபீல் எப்பவுமே கொடுப்பேன். அண்ட் பாருங்க பேசுவோம் கேஎல் ராகுல் 100 பற்றி, எல்கரோட 100 பற்றி, இந்தியன் டீமோட பவுலிங் பற்றி, நாளைக்கு இந்தியன் டீம் எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு நாள் யாரோடது, டெஸ்ட் மேட்ச் இப்போ யார்கிட்ட இருக்கு, இந்தியாவுக்கு ஜெயிக்கிறதான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியன் டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா 2023-2024 திஸ் டைம் ஆப்பிரிக்கால செஞ்சுரியன்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா vs இந்தியா டே 2ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறேன். அண்ட் டே 2ஓட ப்ரிவியூவும் ஸோ பின்னாடியே வருது பாருங்க. போட்டி சுருக்கத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு இந்தியா வந்து ஒரு 200 ரன் எடுத்திருந்தாங்க. கேஎல் ராகுல் இன்னைக்கு 100 அடிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து 100 அடிச்சாரு. நீங்கள் மேட்ச் வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா. மேட்ச் சீக்கிரமாக ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சாங்க, ஆனால் சீக்கிரமாக ஆரம்பிக்கல. மேட்சும் கொஞ்சம் வழக்கம் போல் 1:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது நேரப்படி. ஆனால் மேட்ச் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு 2 மணிக்கு மேட்ச் வந்து ஆரம்பிச்சாங்க. கேஎல் ராகுல் வந்தோடனே டப்புன்னு அடித்து 100 அடித்தார். சிராஜ் கூட கொஞ்ச நேரம் பேட்டிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. இந்தியா வந்து 245க்கு ஆல் அவுட் ஆனாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட ஏடன் மார்கரம் ஏர்லியா அவுட் ஆனாரு. சிராஜ் அவரை தூக்குனாரு. அதுக்கப்புறம் வந்து டோனி டிசார்சி அவரும் எல்கர் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று அமைச்சாங்க. அதுக்கப்புறம் பும்ரா அவங்க விக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து கிகன் பீட்டர்சனையும் பும்ரா உடனே ஒரு போல்டு எடுத்ததுக்கப்புறமா திரும்பி பெடிங்கமும் எல்கரும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று போட்டாங்க. பெடிங்கம் ஒரு 50, அதுக்கப்புறம் எல்கர் ஒரு 100 சாலிட் ஒரு 100 அடிச்சதுக்கப்புறமா கெயில்வேர்னியோ உடனே காலி பண்ணாங்க. காலி பண்ணதுக்கப்புறமா இப்போது எல்கரும் மார்க்கோ என்சன் நின்றுட்டு இருக்காங்க. கையில் 5 விக்கெட் வச்சிருக்காங்க. 11 ரன்கள் இப்போ லீடில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. டே 2 வந்து ஸோ என்ன சொல்கிறது, வெளிச்சமின்மையின் காரணமாக சீக்கிரமாகவே முடிக்கப்பட்டு இருக்குது. இந்தியா வந்து இது வரைக்கும் நியூ பால் கையில் எடுக்கல. நியூ பால் கையில் எடுக்கிறதுக்கு இன்னும் 14 ஓவர்கள் இருக்குது. ஆனால் ஒன்று தோணலாம், எப்படி கேஎல் ராகுல் 100 அடிக்கிறாரு, எல்கரும் 100 அடிக்கிறாரு. ஆனால் கேஎல் ராகுல் 137 பால் அடிச்சிருக்கிறாரு. ஆனால் எல்கர் 211 பால் அடிச்சிருக்காரு. பிச்சு கஷ்டமா இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பிச்சை பற்றி தான் முதல்ல ஆரம்பிக்க போகிறேன். பிச்சு வைக்க போகிறேன். என்னன்னா நான் ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன். இந்தியன் பவுலர்ஸும் நல்லா போடுறாங்க, எல்கரும் டோனி டிசார்சியும் நல்லா பேட் பண்ணுறாங்க. ஓகேங்க, இப்போ எனக்கு பிச்சில் தான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி நான் ட்வீட் போட்டிருந்தேன். பிச்சில் சந்தேகம் தான் எனக்கு இருக்குது இல்லை, கன்ஃபார்மே பண்ணுறேன். நேற்றுக்கும் இன்றைக்கும் வித்தியாசம் இருக்குது. நேற்றுக்கு அந்த டென்னிஸ் பால் பவுன்ஸ் இருந்துச்சு, கிராஸ் இருந்துச்சு, கிட்டத்தட்ட அன்ஈவன் பவுன்ஸ் நிறைய இடங்கள் இருந்துச்சு. விக்கெட் ஹார்டாக இருந்துச்சு. எனக்கு என்னவோ விக்கெட்டோட ஹார்ட்னஸ் போயிடுச்சோ, கரெக்டாக டெம்பா பாமா டாஸ் அதனால தான் வின் பண்ணி சேஸுக்கு எடுத்தாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இத்தனைக்கும் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே 4th டேவாக இருந்தாலும் பிச்சு ஹார்டாக இருக்கும். அந்த ஹார்ட் டியூக் பால் அது வந்து பார்த்தீங்க குக்குப்ரா பால் நினைக்கிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்கும் இப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னேன். ஆனால் அப்படி இல்லை, ஐயோ தப்பிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு டே 2 பார்க்கும்பொழுது எல்கர் அப்படி ஈஸியாக ஆடுறாரா, இல்லைனா இந்தியன் பவுலர்ஸ்க்கு அப்படி பவுலிங் பண்ணுறாங்களான்னா இல்லை, இந்தியன் பவுலர்ஸ்னாலே குறை இருக்குது. ஆனால் நேற்றுக்கிறது மாதிரியான பிச் கிடையாது. நேற்றுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. விக்கெட் போக ஏன்னா ஃபேஃப் 199 அடிச்சாரு. ஏடன் மார்கரம் அவரு வெஸ்ட் இண்டீஸ் கேட்கலாம் 171 அடிச்சாரு. ஸோ இவ்வளோ விஷயத்துலையும் பார்க்கும்பொழுது இந்த செஞ்சுரியன் அப்படிங்கிறது அப்படியும் இப்படியும் இருக்குது. இப்போ இப்படி இருக்குது. இன்னைக்கு டே 2 தாண்டி இப்போ டே 4, 5 வந்து சேஸ் பண்ணும் பொழுது அப்போ சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி தானா அப்படின்னா இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த நாள் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவோட கையில் வெற்றி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நேற்றுக்கு நான் நம்பிக்கை கொடுத்த இந்தியன் ஃபேன்ஸுகளுக்கு அவேல ஆடுறீங்க இல்லை, பட் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கை ஓங்கிறது டாஸை வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இது பிச்சை பொறுத்த வரைக்கும் பிச்சு வச்சுட்டேன். அண்ட் இப்போ இந்தியன் டீமோட பவுலிங் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா எல்கரோட பேட்டிங் இல்லை சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் போகும்பொழுது என்னங்க இது அஸ்வினுக்குலாம் ஓவர் கொடுத்துருக்கலாம், இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க, போட்டு புலந்து வச்சிருக்கிறாங்க இந்தியன் பவுலிங். ஐயோ ஷமி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. ரோஹித் சர்மாக்கு கேப்டன்சி பண்ணவே தெரிலங்க, என்னங்க கேப்டன்சி பண்ணுறாங்க எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணிருக்கலாம். என்னங்க நடந்துச்சு, மேட்ச் பார்க்காதவங்களுக்கு தோணி இருந்திருக்கலாம், இல்லை மேட்ச் பார்க்காம கழுவி ஊற்றிருக்கலாம். ஒன்று தாங்க, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பிச்சை பற்றி சொல்லிட்டேன். பட் இந்த பிச்சில் வந்து பவுலுக்கு கூட கஷ்டமாலாம் கிடையாது. ஆனால் இந்தியன் டீமோட பவுலிங் நான் சொல்கிறேங்க,
ஒரே லைனில் கன்சிஸ்டண்ட்டாகவும் போடலை, வெரைட்டியும் காமிக்கல. அப்போ என்ன தான் பவுல் பண்ணாங்க சீரியஸ்லி புரியல. எல்கர் ஆனால் ஒன்று சொல்கிறேன், எல்கருக்கு பவுல் பண்ணுற பிச்சில் ஐ திங்க் கஷ்டமோ அப்படிங்கிற கேள்வி வருது. மேபி ஒரு கிரிக்கெட்டருங்கிற தாண்டி ஒரு ரிவ்யூவராக என்னால் சில பல விஷயங்கள் பேச முடியும். பட் ஒரு கிரிக்கெட்டராக அங்கே உள்ளேருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும். எல்கர் இப்படி அடிச்சிட எல்கரை நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு எல்கரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஆமாங்க, எல்கர் அடி தாங்கி செம்மையாக அடி வாங்குவார், பொழிச்சு மேலே அடி வாங்குவார். ஆனால் ஷார்ட் பால் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஷார்ட் பாலுக்கு திணறுவார், ஷார்ட் பாலுக்கு அவர் போட்டு அடிப்பாங்க, ஷோல்டர் அடி வாங்குவார், உடம்புல அடி வாங்குவார். ஐ திங்க் ட்ரெவிஸ் ஹெட்டு, எல்கரு, புஜாரா இவங்கெல்லாம் ஒரு ரகம் இப்படி தான் அடி வாங்கிட்டு இருப்பாங்க. மேத்யூ வேர்டும் அப்படி தான், அவர் டெஸ்ட்டில் விளையாடும் போதும் செம்மையாக போட்டு அடிப்பாங்க, நீ அடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அடிப்பாங்க. அதே ரகம் தான் இவர். ஆனால் ஷார்ட் பால் போடவே இல்லை. எல்கர் இப்படி ஆடி நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு மொத்தம் 23 4. என்னன்னா ஜஸ்ட் வைப்பாரு, சக்குன்னு வைப்பாரு. அதாவது ஆஃப் சைட் லெக் சைடில் ஃபுல் ஷாட்டும் ஆடினாரு, டிரைவும் ஆடினாரு, ஸ்ட்ரைட்டில் கொஞ்சம் லாங் ஆன் லாங் ஆஃபில் மட்டும்தான் பெருசாக ஸ்கோர் அடிக்கல. தேர்ட் மேன் ஃபைன் லெக் ரெண்டுத்துலேயும் கம்மியாக தான் அடிச்சிருந்தாரு. ஆனால் லெக் சைடு ஆஃப் சைடில் புட்டு எல்லோ அடி முடியுமோ. பிரசித் கிருஷ்ணாலாம், ஷர்துல் தாக்கூர்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட்டில் எனக்கு பவுலிங் பார்த்துக்க லாக்கி இல்லைனா அப்படிங்கிற மாதிரி அடித்தார். லிட்டரலி சொல்கிறேங்க, இப்படிப்பட்ட டீலர் நான் பார்த்ததே கிடையாது, எப்பயும் நான் பார்த்தது கிடையாது. அடிப்பார். நான் 200 பாலுக்கு இன்னைக்கு 200 பாலுக்கு அவர் 140 அடிச்சிருந்தாரு ஓகேங்களா. ஆனால் 200 பாலுக்கு 90 அடிக்கிற டீலர் நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா. 23 4 அடிச்சிருக்காருன்னா புதுசான ஒரு டீலர் தான். கடைசி சீரீஸில் ஆட போகிறோம், இந்த கடைசி சீரீஸ் கடைசி மேட்ச் அப்படின்னு ஆடவங்களாம் செம்ம லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஆடுவாங்க. நீங்கள் அப்படி தான் டீலர் ஆனார். அவருக்கு கடிவாளம் போடவே முடியல, போட்டு வெளுத்து வச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோனி டிஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி செம்ம டிஃபென்ஸ், சூப்பராக டிஃபென்ஸ் ஆனாங்க. எல்கர் டிஃபென்ஸ் தாண்டி இவரோட டிஃபென்சிவ் ப்ரொடக்டிவ் ஷாட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெடிங்கமோட 2 6 புல் ஷாட் அகெயின்ஸ்ட் பிரசித் கிருஷ்ணா பெரிய செம்மையாக அடிச்சிட்டாங்க, பெரிய ஃபேன் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி அடித்தார். என்னடா அடிக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா முன்னாடி போட்டால் டிரைவ் ஆடிடுறாங்க, ஷார்ட் பால் போட்டால் புல் ஷாட் ஆடிடுறாங்க. பட் ஒரு எண்டை மாற்றி ரொம்ப பெருசாக போட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் ரவுண்ட் த விக்கெட் ஓவர் த விக்கெட் பெருசாக போன மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பிளான் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு அக்ரெசிவ்னஸ் இல்லை. ஒரு பும்ரா கன்சிஸ்டண்டாக ஒரு எண்டில் பிடிச்சி போட்டுட்டு போகும்பொழுது, சிராஜ் இன்னொரு எண்டில் பிடிச்சி போட்டு போகும்போது, திரும்பி ஷர்துல் தாக்கூரையும் பிரசித் கிருஷ்ணா பவுலிங் பற்றி பேசும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பிரசித் கிருஷ்ணா வந்து ஃபர்ஸ்ட் டைம் சவுத் ஆஃப்ரிக்காவில் போட போகிறாரு, அவருக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் இங்கே எப்படி அடாப்ட் பண்ணி போட போகிறாரு, கண்ட்ரோல் தான் அங்கே மேட்ரு ஓகேங்களா. இங்கே எல்கரோட கண்ட்ரோல், பெரிங்கமோட கண்ட்ரோல், ஜார்ஜியோட கண்ட்ரோல் கூட நம்மளோட கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குல்ல, ரபடா கிட்ட தான் இருந்துச்சு கண்ட்ரோல், கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. பட் இங்கே கண்ட்ரோலும் கன்சிஸ்டன்சி இல்லை. எங்கேயோ செருப்பை வெளியில் கைட்டு வச்ச மாதிரி இந்த கண்ட்ரோலையும் தன்னோட பவுலிங் ஸ்கில் மொத்தத்தையும் கைட்டு விட்டு வந்துட்டாங்க. 140+ போட வேண்டிய ஒரு பவுன்ஸும் பெருசாக ட்ரை பண்ணல, 140+ போடலை. அண்ட் ஏதோ வெறுமையாக பவுலிங் போட்ட மாதிரி இருந்துச்சு. பிரசித் கிருஷ்ணா ஐ திங்க் பெரிய ஒரு சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்தியாவில் ஒரு டெபியூ ஆகியிருந்தாருன்னு வைங்களேன், கண்டிப்பாக 5 ஓவர் மேலே தந்துருக்க மாட்டேன். இங்கே அஸ்வினுக்கு இருந்த அதே நிலமை தான் அவருக்கு இருக்கும். ஸ்பின்னர் எப்படி இங்கே பயன்படுத்துவாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. பிரசித் கிருஷ்ணா பெருசாக எதுவும் பண்ணி இல்லைனாலும் வெளியில் உட்கார வச்சிருப்பாங்க. அடுத்தடுத்த போட்டிகளில் ஓவர்சீஸ் டூர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் அது நான் பெரிய ப்ராசஸ். பட் பிரசித் கிருஷ்ணா ஐ திங்க் டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் கடைசியாக ஒரு பால் உள்ளே வந்து முட்டுச்சு ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால் நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தார் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷர்துல் தாக்கூருக்கு வந்து ஐ திங்க் ஷர்துல் தாக்கூரும் வெரைட்டி காமிச்சாரு. ஆனால் அது அவங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகலை. ஏன் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் வந்து பெடிங்கம் புதுசாக இருக்கலாம், டோனி டிஆர்சி புதுசாக இருக்கலாம், கீகன் பீட்டர்சன் புதுசாக இருக்கலாம்னா இவங்க அதிக மேட்சஸ் ஆடாதவங்களா இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் ரொம்ப நல்லா கவனித்தேன். 2019 கோவிட் டைமில் 20 கோவிட் டைமில் வந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடந்துச்சு. அப்போ ஒரு பிளேயரை வந்து டெபியூ பண்ணுறாரு. அந்த பிளேயருக்கு வயசு ஐ திங்க் 29-30 வயசு ஆகுது. எந்த பிளேயருங்கிறது நீங்கள் சீரியஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்போ அவர் டெபியூ பண்ணுறாரு, இவ்வளோ வயசான ஒரு பிளேயராக டெபியூ பண்ணுறாரு டெஸ்ட்டில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கேள்வியாக இருந்தது. ஏன்னா அது வந்து ரிட்டையர்ட் ஆகிற ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகி அதுக்கு முன்னாடி அப்போ தான் ஒரு பீக்கில் இருந்துட்டு திரும்பி ரிட்டையர்ட் ஆகிற வயசுன்னு ஒன்று இருக்குதுல்ல. ஸோ அப்படி இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் அவர் 29 டெபியூ ஆகிறாரு. 29-30 டெபியூ ஆகி அந்த மேட்சை மொரட்டை கட்ட போட்டு ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடுவார். அதே தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபாலோ பண்ணுறாங்க. கீகன் பீட்டர்சனுக்கு 28, டோனி டிஆர்சிக்கு வந்து ஐ திங்க் 29 ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு பெடிங்கமுக்கு 29 ஆல்மோஸ்ட் ஆகுது. இந்த 28, 29, 30 அந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாரும் சவுத் ஆஃப்ரிக்கா டெபியூ ஆகிறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அவங்க புதுசு, ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா பிச்சர்ஸ்க்கு அவங்க ரொம்ப பழசு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான
ரன்கள் அடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000-6000 ரன் அடிச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. 100க்கு மேலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் இந்த பிச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10, 30, 40 ஆடி இருந்திருப்பாங்க. அதனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி ரியாக்ட் ஆகும், எப்படி இருக்கும், 3ஆம் நாள் எப்படி இருக்கும், 3ஆம் நாள் 2 ஏ பி பிச் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். பெடிங்கம் பிரசித் கிருஷ்ணா போட்ட 2 பால் அப்படியே அசல்ட்டா தூக்கி வா அப்படின்னு ஒன்று அடிச்சாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவ் ஒன்று அடிச்சாரு. எல்கர் ஒரு பக்கம் ஆடுறத ரசிக்கிறதா, இவர் ஆடுறத ரசிக்கிறதா, ஷோர் சட்டா சொல்றாங்க. 100க்கு 120% ஆஃப் கண்ட்ரோல் அவர்கிட்ட இருந்துச்சு பெடிகம் கிட்ட. டோனி டிசார்சி இருக்க டிஃபென்சிவ் டெக்னிக் ஐயோ வேற மாதிரி இருந்தது. இந்த டிஃபென்சிவ் டெக்னிக் ஒரு கில்லு கிட்ட இருந்தாலோ ஒரு கில்லு இல்லை கில்லு கிட்ட டிஃபென்சிவ் டெக்னிக் இருந்ததுன்னா நீங்க கேமே வேற. பட் அங்கதான் மிஸ் பண்ணாங்க. இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல ஃபைட் பண்ணவும் முடியல, ஃபைட் பண்ணவும் விடல. இந்தியன்ஸ்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெல் ஒருத்தவங்க நல்லா போகிறாங்க, திரும்பி அடுத்த ஸ்பெல் ஒருத்தவங்க எப்படின்னா பும்ரா சிராஜ் போடுவாங்க, திரும்பி ஷர்துல் தாக்கூர் பிரசித் கிருஷ்ணா போயிட்டு திரும்பி அவங்க வருவாங்க. அந்த லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சிங்கிறது எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருந்தது. பவுலிங் லைன் லென்த்லையும் சரி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெல் முடிச்சு திரும்பி இன்னொரு ஸ்பெல் கண்டிப்பாங்க சரி, இது இருந்துகிட்டே இருந்தது. ஒரு ஆக்ரோஷம் இல்லை, ஒரு மாதிரி அமைதியாக போயிட்டு இருந்தது. லைக் இது ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி நான் குறை சொல்கிற மாதிரி இருக்கலாம், பட் விராட்டோட கேப்டன்சியில் வந்து ஸோ ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருப்பாங்க. எப்பவுமே ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரே ஒரு இடத்துல சிராஜ் பால் தூக்கி போட்டார், அது இருக்கணும், அது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருக்கணும், அது ஒரு மாதிரி பயமுறுத்தணும். பட் சிராஜ் பயமுறுத்த மாதிரி எனக்கு போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் மர்கிரமுக்கு செட் பண்ணி எடுத்தார். ஓகேங்களா, வெளியில் போட்டு எடுத்தார். அப்புறம் பெடிங்கமுக்கும் அவர் எடுத்தார். பெடிங்கமுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் ஃபுல்லாக இல்லாமல் லென்த்தில் போட்டுகிட்டே இருந்துட்டு டக்குன்னு உள்ள ஒரு பால் ஒன்று போட்டார், போல்ட் ஆச்சு. அவர் அப்ரைட்டாக இருக்கும் பொழுது ஒன்று நீங்கள் ஒரு மாதிரி ஓவர் த விக்கெட்லேருந்து வந்து டக்குன்னு உள்ளே அடிக்கிற மாதிரி ஒரு பால் இதான் சிராஜ் பண்ணார். இவ்வளோ பேசுகிறோம் நம்ம, பட் அங்கே விட்டால் எனக்கு புரியுது ஓகேங்களா. பட் ஷர்துல் தாக்கூரை அடித்தாங்க, பிரசித் கிருஷ்ணாவை அடித்தாங்க. இந்தியா ஏதோ ஒரு கை இல்லாமல் அப்படி பவுலிங் போகிற மாதிரி ஆல்மோஸ்ட் இருந்தது. ரவிச்சந்திரன் அஸ்வின் கொடுத்துருக்கலாமே அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வினும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்புக்கு நேராக வந்து போட்டார், சைடில் வந்து ஓடி போட்டு பார்த்தாரு. இங்கே எப்படி ஃபாஸ்ட் பால்ஸ் ட்ரை பண்ணாங்களோ அதே போல் அஸ்வினும் ட்ரை பண்ணாங்க. அஸ்வின் போட்டிருந்தா அடிச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிருந்துருப்பாங்க. அஸ்வின் போட்டதா கண்டிப்பாக அடி விழுந்திருக்கும், எல்லாருக்கும் இங்கே விழுந்த மாதிரி. பட் ஓரளவு சிராஜ் பும்ரா வரும்போது மட்டும் அது சரியாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த இந்தியன்ஸ் ஓரளவு எழுந்தாங்க. ஒரு இடத்துல எல்கர் பும்ராவையும் அடித்தார், சிராஜையும் அடித்தாங்க. பெடிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பும்ராவையும் அடித்தார், சிராஜையும் அடித்தார். ஐயா தெரியுதுயா, புரியுதுயா, நீங்கள் இன்டர்நேஷனல் தான் புதுசு, உங்கள் நாட்டுக்கு நீங்கள் பழசு, அடிங்க உங்க நாளும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்டிகுலராக இருந்துச்சு. செம்மையை அடிச்சு போட்டு வெளுத்து வாங்கினாரு. சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் யாரும் ரெகுலராக ஒருத்தவங்களை ஃபேஸ் பண்ணவே இல்லை, மாறி ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, அடிச்சாங்க. ஆனால் ரிதம் மட்டும் விடவே இல்லை, எஸ்பெஷலி பெடிங்கம் அண்ட் எல்கர். இன்னைக்கு என்ன சொல்றது, சவுத் ஆஃப்ரிக்காவுடைய தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து KL ராகுல் அடிச்ச 100 பத்தி தான் பேசணும், அதுலேயே மறந்துட்டு பாருங்க. ஆல்ரெடி ஓவல் அடிச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சிட்னியில் அடிச்சிருந்தாரு, கொழும்புல அடிச்சிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுரியில் 2வது 100 அடிச்சிருக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ்லேயே 700 அடிச்சிட்டாருல்ல. ஆமாம், 700 வந்து அடிச்சிருந்தாரு KL ராகுல். ஸோ ஒரு விக்கெட் கீப்பராக விஜய் மஞ்சுரேக்கர் 1953 வெஸ்ட் இண்டீஸில், 2002 அஜய் ரத்ரா சென்ட் ஜான்ஸில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஒரு 100. அப்புறம் ரிஷப் பண்ட் ஓவலில் 2019 100 அடித்தார். அப்புறம் சிட்னியில் அடித்தார், பர்மிங்கமில் அடித்தார். அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாகவும் 100 ஒன்று அடித்தார். 2021-22 ஒன்று அடித்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருதிமான் சஹா 2016 வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக 100 அடித்தார். அவுட் சைட் ஏஷியாவில் 100 அடித்த விக்கெட் கீப்பரோட இந்தியன் பிளேயர்கள் லிஸ்ட்டில் KL ராகுலும் இணைந்திருக்கின்றார். இதுக்கு முன்னாடி 100 அடிச்சிருக்கிறார் ஓவர்ஸில் KL ராகுல். பட் விக்கெட் கீப்பராக தன்னோட முதல் 100 வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவரோட 100ல் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஆண்டர்சனை பிடிச்சாரு. மார்க் ஆண்டர்சன் லூக் கோல் அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆஃபில் அடித்தார். டிரைவ் இருந்துச்சு, ஆஃப் ஸ்கொயர் டிரைவ், அப்புறம் வந்து கவர் டிரைவ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புல் ஷாட்ஸ். நேற்றுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல் ஷாட் பேட் மேலே இல்லாமல் கீழே ஃப்ளாட்டாக விட்டு கவனமாக ரொம்ப கிளியராக ஓல்டு ஸ்கூல் கிரிக்கெட்டர் மாதிரி KL ராகுல் ஆனார். எல்லாரும் ஒரு மாதிரி இப்படி ஷேக் பண்ணி பட் ஆனால் KL ராகுல் ரொம்ப ஷேக் பண்ணாமல் அப்படி நின்று பாலை பார்த்து நீ அதுலேயும் ககிசோரபலாவுக்கு அகேன்ஸ்டாக விராட் கோலி ஆனதுக்கும் KL ராகுல் ஆனதுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. அந்த ஒயிட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு KL ராகுல் வந்து பேட்டை எடுத்துகிட்டு போகவே இல்லை. இது நான் வில்லியம்ஸ்கிட்ட பார்த்துருக்கேன், அஜின்கே ரஹானேட்ட பார்த்துருக்கேன். அதாவது பால் திடீர்னு லெங்க்த்தில், அது சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பால் பிச் ஆகி சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும், இல்லை கிட்டத்தட்ட பேட்டுக்கு வரும். ஸோ அப்படி வரும்பொழுது சில இடத்துல லேட் ஸ்விங் ஆகும், ஓகே, லேட் கட் ஆகும். அப்படிங்கும்போது திடீர்னு பேட்டில் எட்ஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு, உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகேங்களா. ஆனால் அப்போ அங்கே தான் அஜின்கே ரஹானே, கேன் வில்லியம்சன் அண்ட் கேஎல் ராகுல் அப்படி பேட் எடுத்து அப்படி எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேங்களா. ஐ திங்க் ஆர்ட் ஆஃப் லிவ்னு சொல்லிட்டு நம்ம முரளி விஜய் சொல்லலாம். பட் ஆனால் கேஎல் ராகுலுக்கும் விராட் கோலி டிஃப்ரென்ஸ் போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. பேட் அப்படி முன்னாடி கொண்டு போயிட்டு அப்படியே எடுக்கிறதுலாம் இல்லை, அப்படியே பால் அது பாட்டுக்கு ட்ராவல் ஆகும். ஓகேங்களா. ஐயோ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, அப்படியே கரெக்டாக டிஃபென்ஸ் ப்ளஸ் பால் லீவ் பண்ணுறது, அழகாக பால் லீவ் பண்ணார். பேட்டை கொண்டு போகவே இல்லை. பால் முன்னாடி வருதா பின்னாடி வருதா அப்படிங்கிறதுக்கு ரெடியாக இருந்தார். எல்கரு இவரோட சக்ஸஸ்க்கு காரணமாக தான். பட் நான் எல்கரோட 100 வர இவரோட 100 மெச்சிப்பேன். ஏன்னா டே ஒன்ல அந்த 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 கண்டிஷனில் ஆடுறது அவ்வளோ கஷ்டம். எஸ்பெஷலி சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபாஸ்ட் பாலிங் அகேன்ஸ்டாக ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஆனார். வேர்ல்டு ஸ்கூல் ஒரு கேஎல் ராகுலை பார்க்க முடியுது. சீக்கா அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேர் தான் வச்சிருக்காரு சீக்கா. அதாவது இந்த பேர் ஒன்று வச்சது பல ரோல்ஸ் ராய்ஸ் கிளாசிக் கேஎல் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் இந்த காலகட்டத்து BMW ஆடி அந்த மாதிரியான கார் இப்படி கார்லாம் வச்சு போங்க. பட் நான் வேர்ல்டு ஸ்கூல் கிரிக்கெட் பாய். ஸோ பழைய காலத்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கேஎல் ராகுல் அப்படியே காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மார்க் என்சன் அடிச்சாரு, கோட் சேவ் அடிச்சாரு. அடிச்சதுக்கப்புறமா ககிசோ ரபடாவை 100 அடிக்கும் போது நினைக்கல, டபுள் அடிக்கும் பொழுது தேர்ட் மல்ல அப்படி தூக்கி டப்புன்னு அடிச்சாரு 6. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை 4 அடிக்கிறேன், ஐ திங்க் 6 ஆஃப் ரன் தெரியல, நாட் ராங். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் 100 அடிக்கும் போது ஒரு 6 அடிச்சாரு ககிசோ ரபடாவை. ஓய்யோ, இது என்ன சொல்றது, ஃபயர் சொல்ல அப்படிப்பட்ட ஒரு 100 கேஎல் ராகுல் அடிச்சாரு. கேஎல் ராகுல் என்ன வேணாலும் கூட நான் ஆல்ரவுண்டர். ஓகேங்களா, என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னால எவ்வளோ பெஸ்டா பண்ணி தர முடியுமோ அவ்வளோ பெஸ்டா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஎல் ராகுல் அவ்வளோ பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நிறைவா இருக்கு அவரோட பேட்டிங் பார்க்கும்பொழுதுனா. ஒரு திடுக்கும் தகவல் சொல்லட்டுங்களா, ஒரு வேலை ஓகே ரோஹித் சர்மா பா எனக்கு இந்த தலைவலிலாம் வேணாம்ப்பா, நான் ஒரு கிரிக்கெட்டராகவே இருந்துக்கிறேன்ப்பா, இல்லை நான் ஒரு ஃபார்மேட்டில் மட்டும் ஆடிக்கிறேன்ப்பா, எனக்கு இந்த ஃபார்மேட் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ரோஹித் சர்மா முடிவு எடுக்கும் பட்சத்தில், பிசிசிஐ ஒரு ஃபியூச்சர் கேப்டனுக்கு போகும் பட்சத்தில் ஒரே இன்னிங்ஸானு கிடையாது, எனக்கு கேஎல் ராகுலோட கிரிக்கெட் மேலே அவரோட டேலண்ட் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன், கேஎல் ராகுலை இங்கிலாந்து சீரிஸ் வருதுல கேப்டனாக யோசிக்கவே யோசிக்காதீங்க, கொடுத்து பாருங்க. இல்லை அடுத்து ஹோம் சீசன் வருது, சரி இப்போவே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்து WTC 2025 ஃபைனலுக்கு இந்தியா போகும்போது அது உபயோகரமாக இருக்கும் அப்படின்ட்டு கூட நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இப்போ அவர் ஒரு 100 அடிச்சிட்டாரு. அண்ட் இப்போது அவர் கேப்டனாகவும் அதை சொல்லலாம் ஒரு ரேடார் அப்படின்னு நம்ம அவர் சொல்லுவோம். அப்படிங்கும்பொழுது நீங்கள் கேஎல் ராகுலை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான், ஒரு கேப்டனை ட்ரை பண்ணலாம், ஒரு ஃபியூச்சர் ODI டெஸ்ட் கேப்டனா நான் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். தோனி இருக்கும்போது நமக்கு ஃபியூச்சர் கேப்டன் இல்லை, அதனால போயிட்டு ஓகே விராட் கோலி நல்லா பண்ணுறாரு அப்படின்னு கொடுத்தாங்க. பட் நம்ம அதுதான் தோனி கிட்ட இருக்கும் பொழுதே கோலியை க்ரூம் பண்ணி ஒரு கேப்டனாக கொண்டு ஓகேப்பா அவன் ரெடி ஆகிட்டான் அவன்கிட்ட கொடுக்கப்பட சொல்லி தோனி கொடுத்துட்டு போனார். பிசியை கொடுத்தாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. அதே தான் இப்போ கேப்டன் நம்ம கையில் இருக்கிறாருங்கும் போது நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாகவும் இருக்கலாம் அண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தோனி செஞ்சாலும் ரோஹித் செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும், கோலி செஞ்சாலும் ரொம்ப சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கருத்து. ஓகேங்களா, டே 2 அனாலிசிஸ் இதுதான். டே 3க்கு போயிட்டோன்னா டே 3ல் இப்போ மழை இல்லை அப்படிங்கிற செய்தி. ஓகேங்களா, டே 3ல மழை இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை வெட் அவுட் ஃபீல்டு மேட்ச் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் எப்படியும் 90 ஓவர் வரைக்குமா நடக்கும். டெஃபினட்டாக இப்போ 11 ரன்கள் லீடில் வேறு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது 5 விக்கெட்டு இப்போ எப்படியாவது கொஞ்சம் ஏர்லியாக இருக்கணும். ஃப்ரெஷ்னஸ் அவங்க ரிதம் கெட்டிருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அடித்து இந்தியா ஒரு 2 விக்கெட் எடுக்கும்பொழுது நியூ பால் ஃபஸ்ட்டு எல்கரோட விக்கெட் எடுத்துட்டாங்கனாலே ஆல்மோஸ்ட் அடுத்தடுத்த விக்கெட்ஸ் காலியாகும். கிகன் பீட்டர்சன் உள்ளே வரும்பொழுதும் டெய்ல்வேனியா உள்ளே வரும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஓகே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஒரு ரிதம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாளைக்கு இந்த ரிதம் டெம்போவை கிரியேட் பண்ணணும், அக்ரெசிவாக இருக்கணும் அண்ட் மோட்டிவ் அண்ட் பிளான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். டக்குன்னு வேறு பிளான்களுக்கு போகணும். இன்னொன்று சொல்கிறேன், விராட் கோலியும் இந்த மாதிரி தடுமாற்றத்துக்கு வந்திருக்கிறார். 2018 இங்கிலாந்து சீரீஸில் வின் பண்ணும்போது இந்தியா தோத்தாங்க. பட் அந்த சீரீஸ் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் தடுமாறி இருக்கின்றார். தடுமாற்றம் எல்லாருக்கும் மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன், நாளைக்கு கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா ஐ திங்க் ஒரு 100+ லீடுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5 விக்கெட் கையில் வச்சிருக்கிறாங்க. பட் நாளைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விக்கெட் விடாமல் ஆனாலும் சரி, விட்டு டிட்டர்மைண்டாக எப்படியாவது ஆடி அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாளைக்கு இந்தியா அகைன் லீடு போய் டே 4 வரைக்கும் இந்தியா பேட் பண்ணணும். பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. டே 4லையும் மழை இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. பட் நாளைக்கு தெரிஞ்சிடும் அந்த டெஸ்ட் மேட்சோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு. இவங்க 5 விக்கெட் இழந்து ஃபர்ஸ்ட் செஷன் தாண்டி அவங்க பேட் பிடிச்சிட்டு திரும்பி இந்தியா அகைன் ஒரு 3 விக்கெட் நாளைக்கு போனாலும்
இந்தியாவுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ப்ளஸ் அவங்க டெய்லண்டர்ஸ், ககிசோ ரபடா, மார்க்கோ என்சன் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பேட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்கள பேட் பண்ண விடாமல் தடுக்கணும். அவங்க எப்படியும் ஒரு 30 ரன் சேர்க்கறதுக்கு 20 ரன் சேர்க்கறது ஒரு 50 ரன். அவங்க 50 ரன் அடிச்சிட்டாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்ச மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நிறுத்தினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் செஷன் இந்தியாவுக்கு பேட் கிடைச்சாலும், செகண்ட் செஷனில் பேட் கிடைச்சாலும், செகண்ட் செஷன்லாம் தாண்டி பிடிச்சினா கஷ்டம். அவங்க அவ்வளோதான் கன்ஃபார்ம் லீடு வந்து 150+ போயிடுவாங்க. 150+, 100+ லீடு வந்துட்டாலும் சவுத் ஆஃப்ரிக்கா அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். இந்தியா 250 அடித்தாலும் 150 தான் அவங்களுக்கு டார்கெட் வரும். அண்ட் ஒரு 1.5 நாள் 2 நாள் ஐ திங்க் 1.5 நாளில் 1 நாள் அடிக்கிற மாதிரி வரும். பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் ஸ்டிக் பண்ணி நாளைக்கு மோர் பேட்டிங் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பண்ணாங்கன்னா ஜெயிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட வந்து 6 செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 3 வின் பண்ணியிருப்பாங்களா, 3.5, இந்தியா வந்து 1.5 வின் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். ஒன்று ஷேர்லாக இருக்கும், இந்தியா 1 வின் பண்ணாங்க, 2 வின் பண்ணாங்க, அவ்வளோதான். 3 வின் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவோட கை தான் போங்கி இருக்கு. டே 1ல நான் சொன்னேன் இல்லை இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் சவுத் ஆஃப்ரிக்கா நீங்கள் மொத்தமாக மெஷின் இப்போ எங்கள் பக்கம் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு டே 2 ஒரு மாதிரி பவுலிங் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஆனால் மேட்ச் இப்போ நல்லா போயிட்டு இருக்குது. அண்ட் கேஎல் ராகுல் 100 அண்ட் எல்ரோட 100 மூலமாக. ஓகேங்களா, உங்களுக்கு யாரோட 100 பிடிச்சிருந்துச்சு? எனக்கு கேஎல் ராகுல் 100 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இன்னிங்ஸாகவும் இருந்துச்சு. அண்ட் பார்ப்போம். நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யாரோட உங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்லிட்டு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பார்க்கலாம்.